الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 ரமதான் மாதம் 3ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள் உள்ளம் மற்றும் உடல் உறுப்பின் நோன்புக்கு மத்தியில் ரமதான் மாதம் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயணிக்க இருக்கின்ற அந்த பயணத்துக்காக கட்டுச்சாதனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் 102வது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, ரமதான் மாதத்தை அடைந்ததற்காக நீங்கள் அல்லாஹை புகழுங்கள். நீங்கள் இலாபகரமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறீர்கள். அதன் நிழலிலே, அதன் அழகிலே, அதன் மகிமையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு மறுமலர்ச்சியான ஒரு விருந்தாளியாக உங்களிடத்திலே வருகை தந்திருக்கிறது. அந்த மாதம் நறுமணமிக்கது. அதனுடைய சிறப்புகளோ தெளிவான வெளிரங்கமான நன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. எனவே அப்பேற்பட்ட மாதத்தை அடைந்ததற்காக அல்லாஹ்வை புகழுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை இதுவரை பிற்படுத்தியதற்காக, ரமதான் மாதத்துக்கு முன்னர் மரணிக்காமல் உங்களை பிற்படுத்தி ரமதானை அடைய செய்ததற்காக அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இந்த ரமதான் மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ மக்கள் ஆசை கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த மாதத்தை அடைந்து கொள்ளவில்லை. எத்தனையோ மனிதர்கள் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டுமே என்ற தேட்டத்துடன் முயற்சியுடன் இருந்தார்கள். ஆனால் ரமதான் வருவதற்கு முன்னால் அவர்கள் பயணித்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ரமதான் மாதத்திலே நாம் இருக்கிறோம். எனவே ரமதான் மாதம் என்பது மகிமை மிக்க, புனிதமான, மகத்துவமான ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே அதனை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எம்முடைய எத்தனையோ நண்பர்களையும் நேசர்களையும் இழந்திருக்கிறோம். எத்தனையோ உறவினர்களை பிரிந்திருக்கிறோம். எத்தனையோ நண்பர்களை எமது கைகளினால் மண்ணிலே புதைத்திருக்கிறோம், அடக்கி இருக்கிறோம். எனவே எம்மை விட்டு பிரிந்தவர்கள், எம்மை விட்டு பயணித்தவர்கள், அது நண்பர்கள், உறவினர்கள், நேசர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்பது எமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். எம்முடன் வாழ்ந்தவர்கள் இந்த ரமதானிலே இல்லை. எம்முடன் நோன்பு நோற்றவர்கள் இந்த ரமதானிலே இல்லை. எம்முடன் குடியிருந்தவர்கள் இந்த ரமதானிலே இல்லை, பயணித்து விட்டார்களே என்ற அந்த பயணத்தின் மூலமாக ஒரு படிப்பினை பெற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எம்மை விட்டு பிரிந்தவர்களை நாம் சிந்திப்பது என்பது அது நமக்கு ஒரு உபதேசமாகவும், ஒரு நினைவூட்டலாகவும், ஒரு படிப்பினையாகவும், ஒரு எச்சரிக்கையையும் நமக்கு கூடட்டு காட்டுக்கொண்டே இருக்கிறது. நீயும் அவரை போன்று பயணிக்கத்தான் இருக்கிறாய். நீயும் ஒரு நாள் அவரை போன்று மரணிக்கத்தான் இருக்கிறாய். நீயும் ஒரு நாள் அவரை போன்று சுந்துக்களே சுமத்தாட்டி அவர்கள் அடக்கம் செய்வார்கள் என்ற செய்தியை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. எனவே பாவ மன்னிப்புக்கான காலம், தௌபாவுக்கான காலம் திறந்து விடப்பட்டுள்ளது. எனவே அது தவிர்க்கப்படக்கூடிய காலம் அல்லது தௌபாவை அழிந்து கொள்ள முடியாத காலம் வரும் வரை பிற்படுத்தி விடாமல் தௌபாவை செய்து கொள்ளுங்கள். காரணம் சாட்டுக்களை கூறி பிற்படுத்தி விடாமல் அவசரமாக இறை மன்னிப்பை பெறுவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, தவறி போன விடயங்களுக்காக பணத்தின் மூலமாக, குற்ற பரிகாரமாக, ஃபிதியாவாக எதனை கொண்டும் சரி செய்துவிட முடியாது. எனவே
நாம் தௌபாவை அவசரமாக குறுகிய காலத்திலே அவைகளை நிறைவு செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ரமலான் மாதத்தை அடைய செய்திருக்கிறார். எனவே அந்த ரமலான் மாதத்திலே உங்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய நன்மைகளை அல்லாஹுக்கு காட்டுங்கள். யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாரெல்லாம் அதிக தேட்டத்துடன் ரமலான் மாதத்தை கழிக்க வேண்டும் என ஆசை கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஜ்தஹிது ஃபீ ரமதான மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ரமலான் அல்லாத காலங்களிலே முயற்சிப்பதை விட ரமலான் மாதத்திலே அதிகமாக நன்மைகள் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதத்திலே இருக்கிறோம். மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதம் என்பது நரக விடுதலை அளிக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் என்பது கொடை வழங்கக்கூடிய மாதம். இந்த மாதம் என்பது உயர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதம். இப்பேற்பட்ட மாதத்திலே அதிகமாக உயர்வுகளையும் விடுதலைகளையும் விமோசனங்களையும் அன்புகளையும் பெற்றுக் கொள்வதற்கு அதிகமாக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வை வணக்கம் செய்யக்கூடிய, அதிகம் துதிக்கக்கூடிய மாதம். எனவே அதற்காக எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அருமையான காலத்திலே இருக்கிறோம். நன்மைகள் வெள்ளப்பெருக்காக ஓடக்கூடிய ஒரு நன்மைகள் வலிந்து பரவக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஷைத்தான் விலங்கிடப்பட்டுள்ளான். நன்மை வாயில்கள் திறந்து விடப்பட்டுள்ளது. எனவே நன்மை செய்வதற்கான வழிவகைகள் திறந்து விடப்பட்டு பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கான வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்ற இந்த காலத்திலே இந்த காலத்தை நன்மைகள் செய்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அதிகமாக நன்மை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி அவர்கள் கூறுகிறார்கள், இதா ஜாஅ ரமதானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்து வாயில்கள் எல்லாம் திறந்து விடப்படும். வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரக வாயில்கள் மூடப்படும். வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய அட்டகாசங்கள் அவன் விலங்கிடப்படுகிறான். மேலும் இன்னும் ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் கூறுகிறார்கள், இதா கானத் அவ்வலு லைலத்தின் மின் ரமதான், அதாவது ரமலான் மாதத்தின் முதலாவது இரவிலே ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். ஜின்களுடைய அட்டகாசங்கள் அங்கே விலங்கிடப்படுகிறது. நரக வாயில்கள் மூடப்படுகிறது. அந்த வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. சுவர்க்க வாயில்கள் திறக்கப்படுகின்றன, அது மூடப்பட மாட்டாது. நன்மை செய்யக்கூடியவர்கள் இங்கே நன்மை செய்வதற்கு முந்துங்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள் இங்கே பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், உங்களை தூரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளிலே நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகிறான். ஒவ்வொரு இரவிலும் நரக விடுதலை வழங்குகிறான். எனவே அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாவத்தின் மத்தியில் அடிமையாக இருக்கக்கூடியவர்களே, சிறை பிடிக்கப்பட்டவர்களே, இந்த மாதம் என்பது அடிமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய மாதம். குற்றவாளிகளுக்கு விமோசனம் கொடுக்கப்படக்கூடிய மாதம். பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய மாதம். எனவே இந்த மாதத்தை, இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாறாக இந்த காலத்தை அடைந்தும் அதனை மறுத்து, அதனை புறக்கணித்து ரமலான் மாதம் முடிவுற்றாலும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாதவனாக இருக்கின்றானே, அவனை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எனவே விமோசனம் பெறுவதற்கும், பாவ மன்னிப்பு பெறுவதற்கும், விடுதலை பெறுவதற்குமான ஒரு அருமையான காலத்திலே இருக்கிறோம். இவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல முறையிலே நன்மைகள் செய்து உங்களது நன்மை ஏடுகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே இந்த மாதத்திலே நன்மைகள் செய்வதற்கு முயற்சிப்பது போன்று பாவங்களை விட்டும், விரும்பத்தகாத, வெறுக்கத்தக்க, பொடுபோக்குத்தனமான விடயங்களை விட்டும் எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். சிலர்கள் கேட்பார்கள், நான் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறேன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், அங்கே வாகனங்கள் புறப்படுகின்ற போது
தூசுகள் வெளிப்படுகிறது, இதன் மூலமாக எனது நோன்பு முறிந்து விடுமா? அல்லது கோதுமை மாவின் மூலமாக வரக்கூடிய அந்த தூசுகள் சில வேளை வாயில் உட்கொண்டு விட்டால் இதன் மூலமாக நோன்பு முறிந்து விடுமா? அல்லது உமிழ் நீரை உமிழ்வதன் மூலமாக நோன்பு முறிந்து விடுமா என்று கேட்கக்கூடிய மனிதர்களே, கேட்கக்கூடிய மக்களே, நீங்கள் இந்த அற்பமான விடயங்களை எல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்கிறீர்கள் அல்லவா? அதனை விட பெரிய விடயங்களிலே பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள். பொடுபோக்காக இருக்கிறீர்கள் என்ற கருத்தை இமாம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள், பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டுமே, விரும்பத்தகாத விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டுமே, பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டுமே என்ற ஆசையும் கேள்வியும் எம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஹலால், அதாவது ஹலாலான உணவைத்தான் உண்ண வேண்டும், ஹராமான விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். பிற மனிதர்களுடைய மானம் விடயத்திலே, அவர்களுக்கு சதிமோசம் செய்கின்ற விடயத்திலே, அவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற விடயத்திலே, அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விடயத்திலே, அவர்களை ஏமாற்றுகின்ற விடயத்திலே நாம் தரக்குறைவு செய்து விடாமல் ஒட்டுமொத்தமாக இந்த பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டுமே என்று நோன்பாளிகளுக்கு ஒரு உருக்கமான உபதேசத்தை இமாம் அவர்கள் கூறினார்கள். ஹராமான உணவை விட்டும் தவிர்ந்து கொள்வது, பிறருடைய மானம், பிறருக்கு சதிமோசம் செய்வது, பிறருக்கு அநியாயம் செய்வது, பிறருக்கு துரோகம் செய்வது, பிறருக்கு தந்திரோபாயங்கள் செய்வது, இவைகளை எல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது போன்று இந்த விடயங்களையும் எமது உறுப்புகளினால் ஏற்பட்டு விடாமல், உள்ளத்தினால் ஏற்பட்டு விடாமல் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அன்பார்ந்தர்களே, நோன்பு நோக்கக்கூடிய மனிதர்கள் உணவை தவிர்ந்து கொள்கிறார்கள், குடிபானங்களை தவிர்ந்து கொள்கிறார்கள். அதே நேரத்திலே தலாக் சொல்லப்பட்ட கணவன் மூலமாக பிரியப்பட்ட மனைவியிடத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகள் விடயத்திலே தரக்குறைவு செய்கிறார்கள், பொடுபோக்காக இருக்கிறார்கள், அவர்களுக்குரிய ஊதியங்களை கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்காமல் பொடுபோக்காக நீங்கள் உண்ணாமல் குடிக்காமல் நோன்பு நோட்பது எவ்வாறு என்று ஒரு கேள்வியை நாம் சுய பரிசோதனை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே கணவனை விட்டு பிரிந்த தலாக் சொல்லப்பட்ட பெண் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளை தனது கணவனுக்கு காட்டாமல், தனது குழந்தைகளை கணவனிடத்திலே அனுப்பி பேச விடாமல் தடுக்கக்கூடிய பெண் எவ்வாறு நோன்பு நோக்கிறார்? அதே நேரத்திலே ஒரு பிரிந்த கணவன் மனைவி கணவனிடத்திலே குழந்தைகள் இருக்கின்ற போது அந்த குழந்தையை தாயிடத்திலே காட்டாமல், மனைவியிடத்திலே காட்டாமல் எவ்வாறு நோன்பு நோக்கலாம் என்ற கேள்விகளை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தர்களே, அதே போன்றுதான் நோன்பு நோக்கிறோம், கணவன் மனைவியை பிரிந்திருக்கிறாள், அவள் அநியாயம் அளிக்கப்படுகிறாள், ஒன்று அவள் தலாக் சொல்லப்பட்டு மனைவி என்ற அந்தஸ்திலிருந்து பிரிந்து விட வேண்டும், அல்லது மனைவியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டும் இல்லாமல் அவர்களை ஏன் சங்கடப்படுத்த வேண்டும்? நோன்பு நோற்றுக்கொண்டு மனைவியாக வைத்துக் கொள்வதும் இல்லை, மனைவி என்ற அந்தஸ்திலிருந்து தலாக் சொல்லி பிரிந்து விடாமல் இரண்டுக்கு மத்தியிலே அவர்களை துன்புறுத்துவது எவ்வாறான ஒரு கொடுமையான விடயம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே நோன்பு நோக்கிறோம், பெற்றோர்கள் விடயத்திலே படுபாதகமான, அதாவது விரும்பத்தகாத, அவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய செயல்களிலே ஈடுபடுகிறோம். இவைகள் எல்லாம் நோன்புக்கும் நமது இந்த பாதகரமான செயலுக்கும் வெகு தூரமாக இருக்கிறது. நோன்பு நோற்றால் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். நோன்பு நோற்றால் மனைவியை கவனிக்க வேண்டும், அவளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். நோன்பு நோற்றால் கணவனை கவனிக்க வேண்டும், அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், குழந்தைகளை கவனிக்க வேண்டும். இது போன்ற விடயங்களில் எல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நோன்பு நோக்கிறார், ஆனால் ஃபர்லான விடயங்களை விட்டும் உறக்கத்திலே காலத்தை கழிக்கிறார். லுஹரும் அசரும் கடைசி நேரத்திலே தான் தொழப்படுகிறது. உரிய நேரத்தை கடத்திவிட்டு பகல் வேளையை ஒட்டுமொத்தமாக தூக்கத்திலே கழிப்பதென்பது உண்மையிலே ஆரோக்கியமான விடயம் கிடையாது. அதே நேரத்திலே நோன்பு நோக்கிறார், உறவினர்களுக்கு சேர வேண்டிய பங்கை களவில், அதாவது கள்ளத்தனமாக மறைமுகமாக எடுத்துக் கொள்கிறார். இவைகள் எல்லாம் நோன்பை பாழாக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறார்,
பலவீனர்களுடைய உரிமைகளை அபகரித்துக் கொள்கிறார், அனாதைகளின் சொத்துக்களை உறிஞ்சு கொள்கிறார், ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியவைகளை அவர் தன்னகத்தை ஆக்கிக் கொள்கிறார். இவைகள் எல்லாம் மிகவும் பாரதூரமான வக்ஃப் சொத்துக்களை அபகரிப்பது, ஏழைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பது, இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. ஆம், அவர் நோன்பு நோட்கிறார், இது போன்ற பாவங்களில் ஈடுபடுவாராக இருந்தால் நோன்பு கடமை என்ற அந்த அந்தஸ்திலிருந்து அவர் பாதுகாத்துக் கொள்வாரே அல்லாமல், நோன்பு நோட்பதனூடாக பாவத்தின் காரணம், அநியாயத்தின் காரணமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பாவத்தை விட்டு அவர் பாதுகாப்பு பெற மாட்டார். ஆம், பெயரளவிலே நோன்பாளியாக இருக்கிறார், பெரும் பாவங்களை செய்கிறார். எனவே சில வேளை அவர்களுடைய அந்த பெரும் பாவம், அநியாயம், அத்துமீறல், குற்றங்கள், குற்ற செயல்கள் அந்த நன்மைகளை பாழாக்கக்கூடிய அளவுக்கு வெகு தூரமாக கனதியாக இருக்கும் என்றால், நாம் மிகவும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நோன்பாளிகளே, பகல் வேளையிலே நீங்கள் உண்ணாமல் பருகாமல் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களே, முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு பாதகமாக வரக்கூடிய எந்த செயலும் என்னிடமிருந்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே எல்லா நிலைகளிலும் பிறருடைய மானம், அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுக்கு சதிமோசம் செய்வது, அவர்களுக்கு அநியாயம் செய்வது, துரோகம் செய்வது, இப்பேற்பட்ட விரும்பத்தகாத, வெறுக்கத்தக்க எல்லா செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தர்களே, ஒரு கவிஞர் ஒரு கவிதையிலே கூறுகிறார், உணவை விட்டும் நோன்பிருக்கக்கூடிய நோன்பாளியே, ஏன் நீ அநியாயத்தை விட்டும் நோன்பிருக்கவில்லை? நோன்பை நோற்ற நிலையிலே அநியாயம் செய்யக்கூடிய மனிதா, நீ இதனூடாக பாவங்களை அதிகப்படுத்திக் கொள்கிறாய் அல்லவா என்று ஒரு கவிஞர் கேட்கிறார். எனவே உணவை விட்டும் நோன்பு இருக்கக்கூடியவர்கள் அநியாயத்தை விட்டும் தமது உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு இருக்கக்கூடிய மனிதன் ஒட்டுமொத்தமாக அநியாயம், பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அவர் கூறுகிறார். எனவே வல்லவன் அல்லாஹ் நோன்பு நோற்று அந்த நோன்பை ஒழுங்கான முறையிலே பாதுகாத்து பாவங்கள் ஏற்பட்டு விடாமல் நன்மைகள் அதிகமாக செய்து அந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக என்று முதலாவது குத்துபாவை முடித்துக் கொண்டு இரண்டாவது குத்துபாவில் இமாம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், எப்போதும் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுக்கு மாறு செய்ய வேண்டாம். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களுடன் ஆகிருங்கள் என்று தக்வாவை உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, பாவத்தில் ஈடுபடக்கூடிய, ஹராமானவைகளில் ஈடுபடக்கூடிய மனிதர்களே, நீங்கள் ஒரு நன்மைகள் நிறைந்த ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அதனுடைய மகிமை, அதனுடைய புனிதத்துவம், அதனுடைய அந்தஸ்து, அதனுடைய பரிசுத்தத்துக்கு எந்த விதத்திலும் பங்கம் விளைவித்து விடாமல், மகிமையை போக்கி விடாமல், அவருடைய சிறப்புக்கு குந்தகம் அளித்து விடாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹராமான, தடுக்கப்பட்ட, வெறுக்கத்தக்க செயல்கள் இந்த புனித மாதத்திலே நடைபெறாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் நோன்பு நோட்பதனூடாக அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. நோன்பை, அதாவது உணவை தவிர்த்து, அதாவது குடிபானங்களை தவிர்த்து கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட செயல்களையும் அவன் விடவில்லை என்றால் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நோன்பு உணவை, குடிபானத்தை எவ்வாறு வயிற்றுக்கு கொடுக்காமல் பசி வைக்கிறோமோ அதே போன்று எமது உடல் உறுப்புகளையும் பாவங்கள் நடைபெற்று விடாமல் உடல் உறுப்புகளையும் உள்ளத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று மேலும் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களது காதும் நோன்பு நோட்கட்டும்,
பாவமான விடயங்களை கேட்பதை விட்டும். உங்களது கண்ணும் நோன்பு நோட்கட்டும் பாவமான விடயங்களை பார்ப்பதை விட்டும். உங்களது நாவும் நோன்பு நோட்கட்டும் பொய் பேசாமல், கெட்ட வார்த்தைகளை பேசாமல் உங்களது நாவை உங்களை பாதுகாக்கட்டும். ஹராமான விடயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று பணிவிடையாளர்கள், வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் இம்மிடத்திலே இருந்தால் அவர்களை நோவினை செய்யாமல், அவர்கள் துன்புறுத்தாமல் அவர்களுடைய நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சங்கையான மாதத்திலே, மகிமை மிக்க மாதத்திலே நாம் மகிமையாக நடந்து கொள்ள வேண்டும், கௌரவமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நோன்பு நமக்கு தரக்கூடிய அந்த அற்புதமான பயிற்சியை நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும். எனவே அந்த நோன்பு உங்களை நெறிப்படுத்த வேண்டும், உங்களை மென்மைப்படுத்த வேண்டும், நன்மையான பாதையிலே இட்டுச் செல்ல வேண்டும். எனவே நோன்பு இருக்கின்ற போதும் நோன்பு இல்லாமல் இருக்கின்ற போதும் இரண்டும் சமமாக இருக்க முடியாது. நோன்பாளியாக இருக்கின்ற போது பிறரின் பசியை உணரக்கூடிய தன்மையும், பிறருடைய கஷ்டத்தை உணரக்கூடிய தன்மையும், இன்னொரு பல உணர்வுகளையும், உணர்வுபூர்வமான படிப்பினைகளையும் நோன்பு நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த உணர்வுபூர்வமான படிப்பினைகளை நாம் எமது வாழ்விலே நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த படிப்பினை ஏனைய காலங்களிலே நமக்கு உதவியாக, ஒத்தாசையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ருப்ப ஸாயிமின் ஹல்லுஹு மின் ஸியாமிஹி அல்-ஜூஉ வல் அத்ஷ் வ ருப்ப காயிமின் ஹல்லுஹு மின் கியாமிஹி அஸ்-ஸஹர். நோன்பு நோக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் அவர்களுள் வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தமாகும். இரவிலே நின்று வணங்கக்கூடிய எத்தனையோ இரவு வணக்கம் புரியக்கூடியவர்கள் வெறுமனே இரவிலே விழித்திருந்தது மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே சிரமப்பட்டு நோன்பு நோக்கிறோம், அதன் மூலமாக முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தூக்கத்தை தவிர்த்து இரவிலே நின்று வணங்குகிறோம், அதனூடாக முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன், அவாவுடன் நன்மையான விடயங்களை செய்கின்ற போது எம்மிலிருந்து விரும்பத்தகாத, ஹராமான, தவிர்க்கப்பட வேண்டிய எல்லா செயல்களை விட்டும் எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானிலே எமது வயிறு எவ்வாறு நோன்பு இருக்கிறதோ, எமது உடல் எவ்வாறு நோன்பு இருக்கிறதோ, அதே போன்று உள்ளமும் உடல் உறுப்புகளும் இஸ்லாம், அல்லாஹும் அவனது தூதரும் எவ்வாறு நோன்பின் மூலமாக உடல் முழுமையாக பயிற்சி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களோ, அந்த உண்மையான பயிற்சியை பெற்று அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.